வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப், அதாவது பரங்கிக்காய் போட்ட ஒரு சூப், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ரைஸ். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பரங்கிக்காய் சூப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். எப்பயும் போல ஒரு சின்ன ஸ்பூன்ல வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல வந்து பரங்கிக்காயோட குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். நான் வந்து பரங்கிக்காய், அப்புறம் ஒரே ஒரு சின்ன பீஸ் தக்காளி, ஒரு ரெண்டு பீன்ஸ், ஒரு சின்ன பீஸ் கேரட், கொஞ்சம் கோஸ், ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் நல்லா கட் பண்ணி ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் சும்மா ஒன்று ஒரு சின்ன சின்ன பீஸ் இருந்தால் போதும். தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 5-6 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மூடி வச்சிடும். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகமும் சேர்த்துடலாம். நாம ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகா. இதுல ஒரே ஒரு கைப்பிடி கோஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு பீன்ஸ் குடமிளகா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துடலாம். ஒரு 2-3 விசில் வந்துடுது. ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம சூப்பு திறந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்க, காயெல்லாம் நல்லா கலர் மாறாம அழகா நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நான் இதுலயே வந்து மிளகு பொடி, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். உப்பு மிளகு பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்பயும் போல ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு, ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, நல்ல உதிரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து உடையாம அப்படியே ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நடுவுல எல்லாம் குத்தி குத்தி கலராம. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுடைய வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி. இதுக்கு வந்து தயிர் பச்சடி நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ட்ரை கிரேவி ஒன்று பண்ணி காமிச்சிருப்பேன், பன்னீரும் குடமிளகாயும் சேர்த்து. அது கூட இதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுடைய சூப்பும் வந்து ரெடி ஆயிருக்கும். அதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். சூப்புக்கு வேக வச்சிருந்தோமா, அதுல பிரஷர் நல்லா அடங்கி ஆறவும் ஆறிடுத்து. இப்ப அரைச்சிக்கலாம். நாம நல்லா அரைச்சாச்சு. மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து விட்டுக்கணும். ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். சூப்பு நல்லா ஒரு கொதி வந்துடுது. ஆஃப் பண்ணிடுறேன். சும்மா மேலாக கொத்தமல்லி போட்டுருவோம். அவ்வளோதான். நீங்கள் வந்து குடிக்கிற சமயத்தில் மிளகு பொடி மட்டும் மேலாக போட்டுண்டா போதும். அவ்வளோதான். இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்துருப்பீங்க. பரங்கிக்காய் சூப்பு, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் சாதம் தான், அதாவது வெஜிடபிள் ரைஸ். இது வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வெஜிடபிள் ரைஸ். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரை கிரேவி வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அதை நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை ஒன்றுமே வேண்டாம், வெறும் தயிர் பச்சடி போதும். காய்கறிலாம் இருக்கிறதுனால நமக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு தயிர் சாதமும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.